ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான தகவல். நான் ஒரு பிரியாணி ஷாப் வச்சுருக்கேன். நேற்று ஒரு கஸ்டமர் வந்தாங்க. கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஃபார் 500 rupees நான் வந்து பேடிஎம்மில் ஏற்றி விட்றேன். ஏற்றி விட்டுட்டு 2 பிரியாணி வேணும், அப்போக 300 எனக்கு பேலன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் ஏற்றி விடுங்கன்னு நான் சொன்னேன். ஏற்றி விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு 500 நீங்கள் ஏற்றி விட்ருங்க அந்த நம்பருக்கு சொல்லி என் நம்பரை சொன்னாங்க. என் நம்பர் சொல்லிட்டு என் நேம் கேட்டாங்க. இந்த நேம் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், என் நேம் இதுதான் சொன்னேன். உடனே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எப்படின்னா நார்மல் மெசேஜ் பணம் ஏறும் போது எப்படி ஒரு மெசேஜ் வருமோ அதே மாதிரி யூபிஐ கூட அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் வந்து அது மேலே அனுப்புனது வந்து நம்பர்லேருந்து வருது. அதை நான் சரியாக கவனிக்கலை. அப்புறம் என்னாச்சு, சரி சொல்லிவிட்டு சரி தான் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் ஏறல. தயவுசெய்து எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நிறைய பேர் ஏமாத்துற இதே ஒரு வேலையாக தெரியுறாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பணம் ஏறுதான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பணம் எனக்கு கொடுங்க, ஒரு நான் 500 ஏற்றி விட்றேன், 300, யாருக்கும் அந்த வேலையே நீங்கள் செய்யாதீங்க. தயவுசெய்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த மாதிரி